அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை விட 1 பைசா டெண்டர் விவகாரம்தான் தற்போது தமிழக அரசியலில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தாய்மாமன் சீர்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆண்டுக்கு சுமார் 4,41,667 தங்க மோதிரங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இதற்காக ஆண்டுக்கு சுமார் 755,83,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான டெண்டரை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் வெளியிட்டது. 22 கேரட் தங்கம், BIS ஹால்மார்க், தனித்துவ அடையாள எண், பிளிஸ்டர் கார்டு பேக்கிங், அரசு முத்திரை உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. டெண்டரில் 11 முன்னணி நகை நிறுவனங்கள் பங்கேற்றன. இதில் 1 கிராம் தங்கத்தின் விலையை தவிர்த்து செய்கூலி, ஹால்மார்க், பேக்கிங், காப்பீடு, போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து கூடுதல் செலவுகளுக்கும் ஜாய் அலுகாஸ் நிறுவனம் ஒரு மோதிரத்திற்கு 1 பைசா என விலைப்புள்ளி தாக்கல் செய்தது. அதே விலைப்புள்ளிக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் இசைவு தெரிவித்ததை தொடர்ந்து 70% பணிகள் ஜாய் அலுகாஸுக்கும் 30% பணிகள் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மற்ற நிறுவனங்களின் விலைப்புள்ளிகளுடன் ஒப்பிடும்போது இந்த 1 பைசா விலைப்புள்ளிதான் தற்போது பெரும் சர்ச்சையாகி உள்ளது. 1 பைசாவில் செய்கூலி, ஹால்மார்க், பேக்கிங், காப்பீடு, போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை எப்படி சமாளிக்க முடியும்? இதில் தரத்தில் ஏதேனும் சமரசம் ஏற்படுமா என அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றனர். ஜாய் அலுகாஸ் நிறுவனத்தின் சகோதர நிறுவனமான ஜோஸ் அலுகாஸ் நிறுவனத்தின் விளம்பரங்களில் விஜய் நடித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள அதிமுக இந்த தொடர்பு காரணமாகவே இவ்வளவு குறைந்த விலையில் டெண்டர் வழங்கப்பட்டதா என சந்தேகம் எழுப்பியுள்ளது. மேலும் தமிழக அரசிடம் பெரும்பான்மை பங்குகள் உள்ள டைட்டன் நிறுவனத்திடம் இதே விலையை வழங்குமாறு அரசு ஏன் கோரவில்லை என்றும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இதனிடையே தாவேக கூட்டணியில் உள்ள விசிகாவும் இந்த திட்டத்தை விமர்சித்துள்ளது. 755 கோடி ரூபாய் நிதியை அரசு மருத்துவமனைகளின் பிரசவ வார்டுகளை மேம்படுத்தவும் தேவையான மருத்துவ பணியாளர்களை நியமிக்கவும் பயன்படுத்தலாம் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 1 பைசா விலைப்புள்ளியின் பின்னணியில் உள்ள வணிக கணக்கு என்ன? அனைத்து கூடுதல் செலவுகளையும் நிறுவனம் எவ்வாறு சமாளிக்கிறது? எதிர்காலத்தில் கூடுதல் கட்டணம் கோரப்படுமா என்பது குறித்து டெண்டர் ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குழந்தைகளுக்காக கொண்டுவரப்பட்ட தங்க மோதிரம் திட்டம் 1 பைசா டெண்டரால் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.